பார்க்க போறோம்னா क्वेश्चन நம்பர் 21 அதாவது வரைபட பலகையினை பயன்படுத்தும் பொழுது பின்வரும் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வரைபடத்தாளை கொண்டு வரைபட பலகையின் மீது நம்ம பொருத்தும் பொழுது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் டிராயிங் வரையணும். அதாவது வரைபட பலகையின் மீது எப்பொழுதும் ஒரு உபரித்தாள், அதாவது வரைபடத்தாள் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே எப்பவுமே ஒரு பிளாக் கலர் ஷீட் வைப்போம் இல்லையா, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வரைபட பலகையின் மீது எப்பொழுதும் ஒரு உபரித்தாளை வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வரைபட பலகையின் சமமான பரப்பின் மேற்பகுதியில் எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல், பென்சில் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம டிராயிங் ஷீட் மேலே தான் வச்சுட்டு டிராயிங் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படின்றத செகண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. எபனி ஓரத்தை நேராக இருக்கும் தன்மையை போதுமான அளவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டி ஸ்கொயர் ஆர் மினி டிராஃப்டர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த ஷீட்டோடைய எட்ஜஸை கட் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா, நம்மளே சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். உபயோகிக்க வேண்டிய வரைபடத்தாளினுடைய அளவு எதனை சார்ந்து இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு டிராயிங் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிராயிங் ஷீட்டுடைய அளவு எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளினுடைய அளவு, அதாவது நம்ம என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை வரைய போகிறோம் அப்படின்றத பொறுத்தும் நம்ம என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், அதாவது உபயோகிக்கும் அளவுகள். நீ என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுற, 1:10 யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை 1:50 இல்லை 1:100, அதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது டிராயிங் ஷீட்டை பொறுத்த வரையும் 6 வகையான டிராயிங் ஷீட் இருக்குது. அதாவது A0, A1, A2, A3, A4, A5 அப்படின்னு சொல்லிட்டு 6 டைப் ஆஃப் டிராயிங் ஷீட் இருக்குது. அதில் ட்ரிம்டு சைஸ், அன்ட்ரிம்டு சைஸ்னு 2 வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்கப்பட்ட அளவுகள் அப்படி சொல்லுவாங்க. அன்ட்ரிம்டு சைஸ்னால் கத்தரிக்கப்படாத அளவுகள் அப்படின்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. இப்போ A0 அப்படின்ற டிராயிங் ஷீட்டோடைய ட்ரிம்டு சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 841x1189. அதே மாதிரி அன்ட்ரிம்டு சைஸ் என்னன்னா 880x1230 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போலவே A1க்கு 594x4841. அதே மாதிரி அன்ட்ரிம்டு சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 625x880. தென் A2க்கு 420x594. அதே மாதிரி அன்ட்ரிம்டு சைஸ் 450x625. தென் A3க்கு 297x420. தென் அன்ட்ரிம்டு சைஸ்க்கு 330x450 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு A4 அப்படின்ற டிராயிங் ஷீட்டுக்கு அன்ட்ரிம்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 240x330. தென் ட்ரிம்டு சைஸ் 210x297. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A4 அப்படின்ற டிராயிங் ஷீட்டோடைய ட்ரிம்டு சைஸ் 210x297. தென் A5 அப்படின்ற டிராயிங் ஷீட்டோடைய ட்ரிம்டு சைஸ் 148x210. தென் அன்ட்ரிம்டு சைஸ் 165x240 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரைபடம் வரையும் பொழுது வரைபடத்தாளை நாம் கிடைமட்டமாகவோ அல்லது செங்குத்து வாட்டமாகவோ வைத்து வரைபடத்தை வரையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகுப்பறையில் டிராயிங் வரைவதற்கு நம்ம எப்போவுமே என்ன டைப் ஆஃப் டிராயிங் ஷீட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 அப்படின்ற டிராயிங் ஷீட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ட்ரிம்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 420x594 அண்ட் அன்ட்ரிம்டு சைஸ் 450x625 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் வரைபடத்தாளினுடைய அகலத்திற்கும் நீளத்திற்கும் உள்ள விகிதம், இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அகலம் இன்ட்டு நீளம், எப்பயுமே நம்ம சொல்லும்போது நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகலம் இன்ட்டு நீளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ள விகிதம் 1:√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் A0 அப்படின்ற வரைபடத்தாளினுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சதுர மீட்டர் அப்படின்ற பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டி ஸ்கொயர், அதாவது இப்போ நம்ம டிராயிங் வரையும் பொழுது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய யூசஸ், தென் அதுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டி ஸ்கொயர் பார்க்க போகிறோம். டி ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான பாகங்கள் கொண்டது. சரிங்களா, ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நீளமான துண்டை பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கு இல்லையா குட்டையான துண்டு, அதை ஸ்டாக் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்டாக்குக்கும் பிளேடுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். அதுதான் டி ஸ்கொயர். ஓகே, டி ஸ்கொயருடைய நீளமான துண்டு பிளேட் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய குட்டையான துண்டு தலை அல்லது ஸ்டாக் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டாக்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க.
டி ஸ்கொயர் உபயோகத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது இறுதி முனையில் உள்ள துவாரத்தின் மூலம் தொங்கவிடப்பட வேண்டும் அல்லது வரைபட பலகையின் மீது சமமட்டமாக இருக்கும்படி வைக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணாலும் சரி, டி ஸ்கொயர் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது டிராயிங் ஷீட் மேலே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து கீழே தொங்குற மாதிரி வந்து விட்டுடலாம். அந்த பாயிண்ட்டை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. டிராயிங் ஷீட்டில் டிராயிங் பண்ணிட்டு இருக்கும்பொழுது படிந்துள்ள லெட் துகள்களை அகற்ற சுத்தமான ஈரப்பதம் உள்ள துணிகளை வந்து உபயோகிக்க கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சுத்தமான துணிகளை பயன்படுத்தணும், ஆனால் ஈரப்பதம் உள்ள துணிகளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரைபட பின்களை செலுத்த டி ஸ்கொயரினை சுத்தியல் போல் வந்து உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு டிராயிங் போர்டில் வந்து டிராயிங் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ணணும்னா டிராயிங் போர்டை வந்து சேர்த்து டிராயிங் ஷீட்டை டிராயிங் போர்டு கூட சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சில பின்னை வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிளிப்ஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஒரு சில பின்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டி ஸ்கொயரை வச்சு தட்டுவாங்க. சரியா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த டி ஸ்கொயரினை சுத்தியல் போல் யூஸ் பண்ணி நம்ம அந்த பின்களை வந்து டிராயிங் ஷீட்லேயும் டிராயிங் போர்ட்லேயும் வந்து செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கத்தியின் மூலம் டாலியனை வெட்டுவதற்கு டி ஸ்கொயரினுடைய எபனி ஓரத்தை நேர் ஓரமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 90 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 90 டிகிரியை வந்துட்டு நம்ம வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை கத்திகளை பயன்படுத்தியோ என்ன பண்ணுவோம்னா டிராயிங் ஷீட்டை வந்து எட்ஜஸை வந்து கட் பண்ணி எடுப்போம். சரிங்களா, நீங்கள் வந்து கரெக்டாக 90 டிகிரியில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படி 90 டிகிரியில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து செக் பண்ணுவீங்க. செக் பண்ணும்போது 90 டிகிரியில் இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு சிசர்ஸோ இல்லைனா வந்துட்டு கத்தியோ யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுப்பீங்க இல்லையா. ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு டி ஸ்கொயரினுடைய எபோனி எட்ஜை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ தலைகள் இறுக்கமாக உள்ளதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து 2 பாயிண்ட்டாக சொல்லலாம். அதாவது நம்ம வந்து மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க இந்த ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் போர்ஷன்ஸில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். சரிங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக டி ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா கிடைமட்ட கோடுகள் வரைய மட்டும்தான் வந்து நம்ம டி ஸ்கொயரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒர்க்கிங் எட்ஜ்னு இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கிங் எட்ஜ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஹரிசாண்டல் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக அந்த ஒர்க்கிங் எட்ஜானது யூஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒர்க்கிங் எட்ஜுக்கு கீழ் சைடில் ஒரு பாகம் இருக்குது இல்லையா, பிளேடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆரோ மார்க். ஸோ இந்த பாகத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசன்ஸ்க்காக அந்த பாகத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கீழ் ஓரத்தை யூஸ் பண்ணக்கூடாது, மேல் ஓரத்தை மட்டும்தான் ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைமட்ட கோடுகள் வரையும் பொழுது பென்சில் வலது பக்கம் சிறிது சாய்வாக இருக்க வேண்டும். ஏன்னா வலது பக்கம் சாய்வாக வைத்து வரையும் பொழுது தான் கோடை வந்து நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். அட் த சேம் டைம் பென்சிலுடைய எட்ஜ் இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன ஆகுனா கரெக்டான ஒரு விசிபிளான லைன்ஸை வந்து நம்மளுக்கு தரும். 2 காரணங்களால் கிடைமட்ட கோடுகள் வரையும் பொழுது எப்பொழுதும் வந்து பென்சிலை வந்து வலது பக்கம் சிறிது சாய்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூளை வட்டத்தின் மூலம் செங்குத்து மற்றும் சாய்வு கோடுகளை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மூளை வட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம செங்குத்து கோடு மற்றும் சாய்வு கோடுகளை வரையலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா செங்குத்து மற்றும் சாய்வு கோடுகளை வரைய பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா மூளை விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிராஃப்டிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். டிராஃப்டிங் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ராயிங் போர்டு இருக்கும், அது மேலே ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி டிராஃப்டிங் மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். டிராஃப்டிங் மிஷின்ஸை பொறுத்தவரையும் 2 பார்ட் இருக்கும், 2 லிங்கேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு டாப் லிங்கேஜ் ஒன்று இருக்கும், அப்புறம் கீழே பாட்டம் லிங்கேஜ் ஒன்று வந்து இருக்கும். அது கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டி ஸ்கொயரை பொறுத்தவரை ஆல்ரெடி பார்த்தது தான், ஹெட் ஒன்று இருக்கும் உங்களுக்கு, ஒர்க்கிங் எட்ஜஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அதாவது சிறிய குட்டையான துண்டு ஒன்று இருக்கும், நீளமான துண்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க்கிங் ஸ்கேல், அதாவது நீங்கள் கோடு போடுறதுக்காக அதிலே வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்பயுமே வந்துட்டு ட்ராயிங்கில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு
விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ட்ராயிங்கை கொடுத்துட்டு அதில் இருந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இதனுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு, இன்றைய நாளில் மாணவர்கள் அநேக பொறியியல் சேவைகளுக்கு பயன்படுத்துவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி டிராஃப்டர்ஸ் இல்லைங்களா. மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணி தான் ட்ராயிங்கே நம்ம வந்துட்டு இன்னைய டேஸில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணி தான் ட்ராயிங் வந்து வரைகிறாங்க. நெக்ஸ்ட்டு, அந்த மினி டிராஃப்டர் என்னென்ன ஒர்க்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம தனித்தனியாக ஒரு வேலைகளுக்கும் ஒரு பொருட்களை வந்து பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பாகைமானின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாகைமானி கோணங்களை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மூளை விட்டங்கள் பார்த்தீங்கன்னா சாய்வு கோடை வரைகிறதுக்காகவும் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து குறிக்கிறதுக்காக வெர்டிக்கல் செங்குத்து கோடுகள் வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஸ்கேல் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம் அப்படின்றதுக்கு அந்த 10 சென்டிமீட்டர் லைன் வரைகிறதுக்கு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருட்களும் ஒரு வேலையை செய்ய யூஸ் ஆகுது. பட் இந்த மினி டிராஃப்டர் ஒரு சில பொருட்களுடைய வேலைகளை மொத்தமாக செய்யும். அதுதான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர்னு ஒர்க்கை வந்துட்டு இந்த மினி டிராஃப்டர் செய்யும். அதே மாதிரி இதன் மூலயமா நீங்கள் எத்தனை டிகிரி ஆங்கிளில் ஒன்றாலும் லைன்ஸ் வந்து வரைய முடியும். சரிங்களா. இங்கே இருக்க அந்த ஹெட் இருக்குல்ல, ஹெட்டுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டிகிரி ஆங்கிள் வேணுமோ அத்தனை டிகிரி ஆங்கிள்ஸில் வச்சுட்டு அகைன் ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டு 45 டிகிரி 60 டிகிரிக்கு வந்து உங்களால் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். தென் மூளை விட்டங்கள் இதுவும் அதே மாதிரி தான். எந்த ஆங்கிள்ஸ் வேணுமோ அந்த ஆங்கிள்ஸில் சாய்வு கோடுகளை வரைகிறதுக்கு இதனால் முடியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அளவுகோல், நான் ஆல்ரெடி சொன்னது தான். அந்த பிளேடு இருக்குல்ல, அந்த பிளேடில் வந்து சென்டிமீட்டர்ஸ் தான் அளவுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் 20 சென்டிமீட்டர்ஸ்க்கு லைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டி ஸ்கொயர் அண்ட் கோணமானி, மூளை விட்டம் மற்றும் அளவுகள் ஆகியவற்றை எல்லாவற்றுடைய வேலைகளையும் வந்து இது என்ன பண்ணுதுன்னா ஒருங்கிணைந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதான் மினி டிராஃப்டருடைய வேலையாகவும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூளை விட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூளை விட்டத்தை எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி புகக்கூடிய நேர்பட தாளினால் வந்துட்டு செய்யப்பட்டது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூளை விட்டம். இது என்ன வடிவமைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவமைப்பில் இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்கோண வடிவம். சரிங்களா. 2 வகையான மூளை விட்டங்கள் இருக்குது. சரியா. டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 டைப் ஆஃப் செட் ஸ்கொயர், 2 டைப்ஸ். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைப். 45 அண்ட் 90 இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப். அண்ட் செகண்ட் டைப் என்னென்னா 60 டிகிரி 30 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா ஒரு முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களுடைய கூடுதல் 180 டிகிரி இல்லையா. ஸோ நீங்கள் இந்த ஆங்கிள்ஸை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 180 டிகிரி கிடைக்கும். 30, 60, 90 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 கிடைக்கும். அதே மாதிரி 45, 90 கூட்டினீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு 180 கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க.